இங்க ஜீவா அப்படிங்கிற பையன் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சரும் பின்னாடி பிடி சார் போய் கதவு போடுறத கவனிக்கிறான். உடனே இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த கதவு பக்கத்துல போய் ஊத்தி கேக்குறான். பார்த்தா உள்ள டீச்சரும் அந்த பிடி சாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க சண்டை போடுறதை கேட்டதுமே அங்க இருந்த ஆபீஸ் ரூம்ல போயிட்டு அந்த ஸ்டாஃப் ரூமோட சாவியை எடுத்துட்டு வந்து அந்த ரூமை பூட்டி வச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலோட மைக்லயும் நான் ஜீவா பேசுறேன், உடனே எல்லாரும் ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்க, அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இப்போ இவன் அனௌன்ஸ் பண்ணது கேட்டுட்டே அந்த ஸ்டாஃப் ரூம் உள்ள இருந்த டீச்சருமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு எல்லா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வந்து டீச்சர்ஸும் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, எதுக்கு எங்க எல்லாத்தையும் வர சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நான் உங்களை சும்மா தான் வர சொன்னேன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாரையும் சமாளிச்சிடுறோம். இதை கேட்ட அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் சொல்லி அவனை நல்லா திட்டி விட்டுட்டே அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்ப இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாஃப் ரூமை திறந்து விடுறான். அங்க இருந்து வந்த டீச்சரும் இவனை பார்த்து அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த பின்னாடியே அந்த பிடி சார் வராரு. ஆனா இதை மறைஞ்சிருந்து பார்த்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. சோ இப்ப இந்த பிடி சார் ரொம்பவே அசிங்கமாயிருச்சு, அந்த பையனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வராரு. பார்த்தா இவருக்கு ஏத்த மாதிரியே அந்த பையன் இவருக்கு ஆப்போசிட்லயே வந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் குறை யோசிக்காம அந்த பையனை கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டே அந்த ஓடிடுறாரு.